ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது நேற்று எடுத்த வீடியோ. காலையில் பார்த்தீங்கன்னா என் பையனுக்காக நான் ஸ்வீட் செஞ்சிட்ருந்தேன். ஸ்வீட்டு செஞ்சு முடிச்சுட்டு நம்ம ஸ்கூல் அனுப்புறதுக்காக நம்ம லன்ச் பண்ணிக்கலான்னு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஸ்வீட் தான் செய்ய ஆரம்பித்தேன். கேசரி அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் கேசரி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். எப்போவுமே என் பையனோட பர்த்டேக்கு குலோப் ஜாமுன் தான் செய்வேன். ஆனால் டைம் பத்தலை. சரி டக்குன்னு இந்த கேசரி செய்ய முடியும்னு சொல்லிட்டு அதே காலையில் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு பக்கம் கேசரி ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன், ஒரு பக்கம் நம்ம பூரிக்கு சப்பாத்தி மாவு செஞ்சுட்டு இருந்தேன். பூரியும் வடைக்கறியும் வச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியாச்சு ஒரு நாள் முன்னாடியே. இப்போ கேசரி ரெடி ஆகிடுச்சு. கேசரி ஒயிட் கலரில் இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? நான் ஃபுட் கலர் எதுவும் ஆட் பண்ணலை. ஃபஸ்ட்டு நம்ம சாமிக்கு கொஞ்சமாக வச்சு சாமி கும்பிட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கடைசியாக நெய் ஊற்றி ஒரு கிளறுனா நம்மளுக்கு சூப்பரான கேசரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வச்சுப்படாமல் ஃபஸ்ட்டு சாமிக்கு பிரசாதம் எடுத்து வச்சிடலாம். சாமிக்கு நைவேத்தியம் வச்சாச்சு. அதே மாதிரி ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போவதற்காக சாக்லேட் பாக்கெட் அதையும் நான் சாமிக்கிட்ட வச்சு ஃபஸ்ட்டு பூஜை பண்ணி எடுத்தாச்சு. ஆல்ரெடி நம்ம பூரிக்கு மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. இந்த சைடு பார்த்திங்கன்னா வடைகறி ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். வடைகறியும் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ண வேண்டியது தான். இப்போ நம்ம பூரி போட்டு எடுத்துடலாம். ஓகே, இப்போ நம்மளுக்கு காலையில் பூரியும் வடைகறியும் நம்மளுக்கு டிஃபனாக வச்சுட்டு ஸ்வீட்டோட என் பையனோட பர்த்டே ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.